அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தோட விமர்சனம். காளிங்கராயன் கேட்குறப்பே ஏதோ கோயம்புத்தூர் பக்கம் கவுண்டர் கதை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போதா? ஆமாங்க, இது கோயம்புத்தூர் பக்கத்து கவுண்டர் கதை தான். ஆனால் சினிமாவுக்காக ஜோடிக்கப்பட்ட சித்தரிக்கப்பட்ட கதை இல்லை. ரியலாக மேற்கு தொடர்ச்சி மலைகளை 2010லேருந்து 2021 வரைக்கும், அதாவது சீரழிந்த காடுகள் அப்படின்னு சொல்லி மத்திய மாநில அரசுகள் தங்களுக்கு நெருக்கமான சாமியார்கள், மத போதகர்கள், அரசியல் பிரபலங்கள் இவங்கள்ட்ட கொடுத்து அந்த காடை உயிர்ப்பிச்சு கொடுங்க, சீரழிந்த காடை அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன அதாவது ஆளுங்கட்சி பிரமுகர்களோட நிறுவனங்கள் சாமியாருக்கெல்லாம் கொடுத்து பாரம்பரியமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த பழங்குடி மக்களோட ஆயிரக்கணக்கான காட்டு நிலங்களையும் அபகரித்து இவங்க கையில் கொடுத்து பண்ண சில, அதாவது அரசு அதிகாரம் படைத்தது இல்லையா, அதன் மூலம் என்னெல்லாம் செய்ய முடியும்னு செஞ்சாங்க. அதை எதிர்த்து நின்னார் காளிங்கராயன் அப்படிங்கிற ஒரு விவசாயி. ஜமீன், அதாவது உழுபவனே முதன்மையானவன் அப்படின்னு உலகுக்கு சொல்கிற படமாகவும் கருத்தாகவும் இந்த படத்தை எடுத்துருக்கிறதா அவங்களே ஒரு நோட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்த பிறகு தான் நமக்கு ஒரு இப்படிப்பட்ட கதையா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த கதையை நேரடியாக அழகாக சொல்லியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். ஆனாலும் படத்தில் பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கதையை கொஞ்சம் சுற்றி வளைச்சி ஒரு மாதிரி ஒரு லவ்வு, ஒரு சில பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் பாரதி மோகன். பாரதி மோகன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை இயக்குவதோடு மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 2 பேரை ஹீரோன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு உதய் கிருஷ்ணா, அப்புறம் இன்னொரு ஹீரோ 2 பேரை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த 2 பேரும் ஹீரோ இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தில் நம்மால் பாரதி மோகன் தான் ஹீரோவாக தெரிகிறாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் நியாயத்துக்கு போராடுற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அந்த ஜமீன் வாரிசோடு சேர்ந்து இந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தவறு செய்பவர்களை, குறிப்பாக ஒரு அமைச்சரையே, சென்ட்ரல் அமைச்சரையே என்கவுண்டர் பண்ணுறாருன்னா பார்த்துங்க. இதெல்லாம் ரியலில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மள்கிட்ட விடை இல்லை. நம்மள்கிட்ட இல்லை, இந்த படத்துலேயும் விடை இருந்திருக்காது. ஆனாலும் அவர் இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு. சில சீன்ஸ் கொஞ்சம் பழைய காலத்து சாயலில் இருந்தாலும் சில சீன்ஸ்லாம் ஆமாம்ல அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி இந்த படத்தில் இருந்தது. உண்மையாக தாய் நிலங்களை அபகரித்து ஆதிவாசி பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குற ஆதிக்க சக்திகளை எதிர்த்து நின்று போராடும் ஒரு ஜமீனோட வாரிசு. அவர் தான் இந்த படத்தோட கதாநாயகர். உதய் கிருஷ்ணா கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. அவர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்ம சுரேஷ் காமாட்சி, தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சாயலில் இருக்கிறாரு. தென்றல், குஷி, ஷைலஜான்னு 1க்கு 2, 2க்கு 3 ஹீரோயின்ஸ், தென்றல், குஷி, ஷைலஜான்ட்டு கதாநாயகளாக நடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு பெண் ஆதிவாசி பெண்ணாகவும், ஒருத்தர் இவர் லவ் பண்ணுற சிட்டி கேலாகவும், இன்னொரு பெண் இன்னொரு விதமாக போகிறாங்க. அதுமாதிரி இன்னொரு ஹீரோவாக மருது செழியன் அவரும் வராரு படத்தில். இவங்க 2 பேர் இல்லாமல் ஆனந்த பாபு, நமக்கு ரொம்ப நோன் ஃபிகர்னால் ஆனந்த பாபு தான் இந்த படத்தில் பாரதி மோகனுக்கு அப்புறம். ஆமாம், குணச்சித்திர வேடத்தில் ஒரு சித்த மருத்துவராக காட்டு மக்களையும், அதாவது ஆதிவாசிகளையும் அவங்களுடைய இனத்தையும் கவர்ந்து பண்ணுற ஒரு மனிதராக வர்றாரு. இதில் தென்றல், குஷி, ஷைலஜா 3 பேருமே நல்ல ஹீரோயினாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீசை ராஜேந்திரன் அவர் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக நம்ம பாரதி மோகனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டரில் வர்றாரு. அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. அதுமாதிரி ஆந்திரா வில்லன் அனந்தகோடியாக வர்றவர் சுப்பிரமணியம், ஆடிட்டர் பாஸ்கர், கண்டாங்கிப்பட்டி ரவிராஜன், காஞ்சி சேகர் இவங்கெல்லாம் இந்த படத்தில் முக்கிய கேரக்டர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலலாம் ஈசா சாமியாரை நேரடியாக தாக்காமல் இதை நரபலி கொடுக்குறவர், சைத்தானை ஒழிச்சு கட்டுறவருன்னு அவருக்கு வேறு முலாம் பூசி வேறு மாதிரி சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் பாரதி மோகன். உண்மையாக அவர் காவல்துறை அதிகாரியாக இந்த படத்தில் கலக்கி இருக்கிறாரு. என்ன ஒன்று அப்பப்போ அவர் ஓடுறதுக்கு க்ளோஸ்அப்பு, அவர் பேக்குக்கு க்ளோஸ்அப்லாம் வைக்கிறப்ப தான் கொஞ்சம் திராபையாக இருந்தது. அதேமாதிரி அவர் பேட்சுக்கு க்ளோஸ்அப் வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா படத்தில் அவரோட கேரக்டர் நேம் வேறு ஒன்று, அதில் வேறு ஒன்று நேம் என்னமோ ஒரு டிசோசான்னு வரும் பேட்சில். ஒரு சீனில் இதை யாரோ சொல்லியிருப்பாங்க போட்டு ஐஸ்டன்ஸ் அந்த பேட்சை கழட்டி வச்சு நடிச்சிருக்காரு.
சுற்றுறாரு. ஒரு சில அந்த பேட்சோடய சுற்றுறாரு. உண்மையாகவே இந்த படத்தை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக கையில் கிடச்ச பட்ஜெட்டில் பிரமாதமாக எடுத்திருக்கிறாரு பாரதி மோகன். சந்திரன் சாமி தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு. பின்னணி இசை கிரீஷ் சிவா. அவங்கெல்லாம் பெருசாக குறை சொல்ல முடியாது. பின்னணி இசை கிரீஷ் சிவா, அந்த சரண் சண்முகம் எடிட்டிங். இந்த கிரீஷ் சிவாவோட பின்னணி இசையும் ஆகட்டும், இந்த படத்துக்கு பாடல்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அது ஒரு பாட்டெலாம் நான் சொல்லணுன்னு நினச்சி வச்சுருந்தேன். சரவடி சரவணனோட சண்டை காட்சிகள் அந்த உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. அடிக்கடி க்ளோஸ்அப் காமிக்கிறது தான். ஏன்னா நம்ம பாரதி மோகன்லாம் இன்றைக்கி எபோவ் 50. அவருக்கெல்லாம் அவ்வளோ க்ளோஸ்அப் வைக்கணுமா, கழுத்துலாம் வீங்கி முகத்தில் வந்து என்னோட பெரிய முகமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். குட்லக் ஜீவா ஒளிப்பதிவு சந்திரன் சாமி. அடுத்த படத்தில் இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி குட்லக் ஜீவாவும் சரவடி சரவணனும் உண்மையாக நல்ல சண்டை பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ரமேஷ் கமலோட நடனமும் ஓகே. இந்த படத்தை வி சதீஷ் கண்ணா இணை தயாரிப்பு சன்ஷைன் ஸ்டுடியோஸ் பேனரில் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம் எல்லாமே பாரதி மோகன். கூவாதோ பாடாதோ கொல்லிமலை குயிலேன்னு ஒரு பாட்டு எங்கேயோ கேட்ட ராகம் இளையராஜா பீட்டில். ஆனால் அருமையாக இருக்குது இந்த படத்துக்கு. அந்த டூயட் பாடலும், நாட்டுக்கோழி காத்திருக்க காட்டுக்குள்ளைங்கிற அந்த பாடலும், காமா வாடாங்கிற அந்த பாட்டும் உண்மையாக பாரதி மோகனோட இசையிலையும் பாடல் வரிகள்லையும் நம்மளை ரொம்பவே மெய்சில் இருக்க வச்சுது. அந்த மாதிரி கிராமத்து சுபராகம் கேட்கணுன்னா நீங்கள் நிச்சயமாக காளிங்கராயன் படத்தை இந்த வாரம் திரைக்கு வந்திருக்குது. காளிங்கராயன் படத்தை பார்த்துடுங்க. உண்மையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிராமிய மனம் கமல்ற பாடல்களோட காளிங்கராயன் கலக்கராயா அப்படின்னு சொல்ல தான் ஆசை. அதை முழுசாக சொல்ல முடியல. சில இடங்கள் கொஞ்சம் நம்மளை வந்து காளிங்கராயன் கலக்கராயா, சில இடத்துல கதி கலக்கவும் வைக்கிறாயா அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.